ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, மதிய லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு கடையில் எறா கிரேவி தாங்க ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டக்குன்னு ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த பருப்பு கடையில் எறா கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பருப்பு கடையிலுக்கு பார்த்தீங்கன்னா 100 கிராம் பருப்பு எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியை சேர்த்துட்றேன். நல்ல தண்ணி போட்டு சேர்த்தாச்சு. மீடியம் சைஸ் தக்காளி பார்த்தீங்கன்னா 3 தக்காளி இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நிறைய இருந்தால் பருப்பு கடையில் சூப்பராக இருக்கும். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணியிருக்கேன், இதோட சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாவும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டையும் இதோட சேர்த்துக்கிறேன். பருப்பு கடைகளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். பருப்பு கடைகளுக்கு தேவையான உப்பையை நம்ம சேர்த்துட்டு இது ஒரு 3 விசில் வச்சிடலாம். குக்கரை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சாச்சு. ஒரு 3 விசில் வரட்டும், பார்க்கலாம். ஒரு சைடு விசில் வந்துட்டு இருக்கட்டும். நம்ம தாளிப்புக்காக பூண்டெல்லாம் நம்ம இடித்து வச்சுக்கலாம். ஒரு 8 பல் பூண்டை இந்த மாதிரி சின்ன குழிக்கல்லில் நான் போட்டிருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து இடிச்சிக்கலாம். அப்படி இடிச்சிட்டு பருப்பு கடையில் தாளிக்கும் போது வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். பூண்டையும் ஜீரகத்தையும் நல்லா தட்டியாச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பருப்பு 3 விசில் வந்து ரெடி ஆகிடுச்சு. ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பருப்பு நல்லா பூ போல் வெந்து வந்துடுச்சு. ஒரு மேஷர் வச்சு நம்ம இப்படி கடைஞ்சிடலாம். மேஷர் வச்சு நல்லா பருப்பை கடைஞ்சாச்சு. அடுத்ததாக ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். பருப்பு கடையிலுக்கெலாம் பார்த்திங்கன்னா நெய் சேர்த்து தாளிப்பு போட்டால் சூப்பராக இருக்கும். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாவையும் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இடித்து வச்ச பூண்டையும் ஜீரகத்தையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா செவந்து வரட்டும். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரி கொடுத்து இது அப்படியே செவந்து வரட்டும். எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா செவந்து வந்துடுச்சு. பருப்பு கடையில் எடுத்து இதோடு சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் உப்பு காரம் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா எனக்கு பத்தலை, கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அப்படியே ஒரு கொதி வரட்டும். பருப்பு கடையில் ஒரு கொதி வந்துடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம். தூவிட்டு ஒரு கலரி விட்டுடுறேன். அவ்வளோதாங்க, பருப்பு கடையில் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா எறா கிரேவி செஞ்சிடலாம். எறா கிரேவி செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பையும் சேர்த்துக்கிறேன். 2 பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு நம்ம சேர்த்துடலாம். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே ஒரு பிரியாணி இலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே கலந்து கொடுத்துட்றேன். பொடியாக நறுக்குனா 1/4 கப் அளவுக்கு பூண்டை இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துடலாம்.
பூண்டு கருவேப்பிலையும் அப்படியே வதங்கி வரட்டும். பூண்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு பெரிய தக்காளி இதோட பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். எறா கிரேவிக்கு பார்த்திங்கன்னா தக்காளி அதிகம் சேர்க்கக்கூடாது, இனிப்பு வந்துடும். தக்காளி நல்லா குழைவாக மசிஞ்சு வந்துடுச்சு. 1/2 கிலோ எறா பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கிரேவியில் சேர்த்துடலாம். எறா அப்படியே 2 நிமிஷத்துக்கு வதங்கி வரட்டும். எறா நல்லா வதங்கி சுருண்டு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம காரம் உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே சால்ட்டையும் கொஞ்சமாக சேர்த்துட்றேன். ஏற்கனவே சேர்த்த உப்பு பத்தலை. சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம், மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக. அப்படியே மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா அப்படியே கொதித்து வரட்டும். எறா கிரேவி மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவிடலாம். இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான பருப்பு கடையிலுக்கு ஏற்ற சைட் டிஷ் பார்த்திங்கன்னா எறா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். பருப்பு கடையில் அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா எறா கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மதிய லஞ்சுக்கு இது போல் நீங்கள் செஞ்சிங்கன்னா வெயில் டைம்லலாம் காரம்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். இது போல் பருப்பு கடையில் எறா கிரேவி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.